வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோவாவில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சது மக்களே. எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த காணொலியில் என்னோட கோவா ட்ரிப் எப்படி இருந்தது, என்னோட கோவா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உண்மையாலே கோவா வர்த்தா, 90s கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கோவாவுக்கு போகணுமா, அங்கே நான் போய் செய்த சில பல தவறுகள்னால என்னோடய ட்ரிப் பாதியிலே முடிகிற மாதிரி ஆச்சு. நீங்கள் கோவா போனீங்கன்னா என்னென்ன விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் மக்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல கோவாக்கு நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா இப்படி தான் போகிறேன். ஸோ நான் சென்னை டு பெங்களூர் ஓகே ஒரு நார்மலாக போயிடுச்சு. காலைல பிருந்தாவனில் ஏறி பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் கோவா ட்ரெயினும் ஏறிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை ட்ரெயினில் சுத்தமாக முதல் நாள் நைட்டு நான் தூங்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே போயிட்டு நான் கோவாவில் இறங்குறேன். அங்கேருந்து நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் கிட்டத்தட்ட வேகட்டார் பீச் வரைக்கும். ஸோ ஒரு 3 பஸ்ஸு கிட்ட மாறி தான் நம்ம ரூம் ஸ்டேக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இது நான் பண்ண முதல் தப்பு மக்களே. நீங்கள் போய் இறங்குறீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு ட்ராவல் எப்படி இருக்குன்றத பிளான் பண்ணிக்கோங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லாவே இருக்குது. நம்ம சொல்லப்போனால் வாஸ்கோலேருந்து பஸ் இருக்குது, பனாஜிலேருந்து பஸ் இருக்குது, மப்புசான்றது ஒரு மிகப்பெரிய ஏரியா, அங்கேயும் பஸ் இருக்குது. அப்புறம் மட்கானுன்றது இன்னொரு மிகப்பெரிய ஏரியா. இங்கேருந்தும் எல்லா ஏரியாஸ் பீச்சுக்கும் பஸ் இருக்குது. நீங்கள் இந்த வேகட்டார் பீச்சு, அஞ்சனா பீச்சு, பாகா பீச்சு, கேனசோலிம் பீச்சு, இந்த மாதிரி பீச்சஸ் நார்த் கோவாவில் இருக்க பீச்சஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மப்புசாலேருந்து பஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை நான் பைக் ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கேயும் நான் ஒரு தப்பு பண்ணேன். நான் என்ன ஆச்சுன்னா, நான் இங்கேருந்து கோவாலேருந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் என் ரூமுக்கு நான் போகிறதுக்காக 3 பஸ்ஸு மாறி போகிறேன். பனாஜியில் ஸ்டேஷனா இல்லை வாஸ்கோவில் ஸ்டேஷனு. வாஸ்கோலேருந்து பனாஜிக்கு ஒரு பஸ்ஸு, பனாஜிலேருந்து மப்புசாக்கு ஒரு பஸ்ஸு, மப்புசாலேருந்து நான் சொன்ன அந்த வேகட்டார் அஞ்சனாவில் இருக்க என்னோட அந்த இதுக்கு டாமெண்ட்ரிக்கு ஒரு பஸ்ஸு. ஸோ 3 பஸ்ஸு நான் மாறி போயிட்டு அங்கே டாமெண்ட்ரியில் பேக்கெலாம் வச்சுட்டு இது பண்ணால் டாமெண்ட்ரியில் ஆளுங்களே இல்லை. ஸோ அங்கே அந்த இது மேனேஜ் பண்ணுறவங்க யாருமே இல்லை. நைட் ஏதோ பார்ட்டி ஏதோ இருந்திருக்கு போல், யாருமே வரல. நானும் சுத்தமாக நைட்டு ட்ரெயினில் தூங்க இல்லாமல் செம்ம டயர்டாக போய் சரி குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக போய் பைக் ரெண்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போகிறேன். ஆளே வரல. நானும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி யாருமே வரலன்னவே பேக் அங்கேவே வச்சுட்டு சரி நான் கிளம்பிட்டேன். ஸோ முதல் தப்பு நான் பண்ணது நான் தங்கிட்டு அங்கேருந்து போயிட்ட ரூமாண்ட. ஆனால் அங்கே போயிட்டு அங்கே அவங்க அவைலபிள் இல்லாததுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அது நான் பண்ண முதல் தப்பு. 2வது தப்பு, இதுதான் மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் பண்ணது பைக் ரெண்டல். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ரூமாண்ட போயிடுவோம், அங்கே பைக் ரெண்டல் இருக்கும், அங்கே பைக் ரெண்டல் எடுத்து நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு நம்ம பஸ்ஸு பிடிச்சி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்த ஸ்டேக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நான் நினச்சி நான் போனேன். நான் நினச்ச மாதிரியே நான் இருந்த இடத்துல பைக் ரெண்டல்ஸ் இருந்தது. ஆனால் பெஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நீ திரும்பி மப்புசாக்கு போயிடு, நீ மப்புசாவில் பைக் ரெண்ட்டு எடுத்துக்கோ, மப்புசாவில் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு நார்த் கோவா ஃபுல்லாக நீ சுற்றி பார்த்துட்டு நீ மப்புசாலே கூட திரும்பி பைக் எடுத்துகிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மப்புசா எடுத்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்மளோட ரிட்டன் ட்ரெயின் இல்லை ரிட்டன் ஃப்ளைட்டுக்கு நீங்கள் பனாஜியோ வாஸ்கோவோ தான் மக்களே வரணும். ஸோ நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பனாஜி, வாஸ்கோ இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பைக் ரெண்ட்டோ கார் ரெண்ட்டோ எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரெயினாக இருந்தால் வாஸ்கோவில் போய் இறங்குவீங்க, ஃப்ளைட்டாக இருந்தால் பனாஜியில் போய் இறங்குவீங்க. இறங்கினோடனே நீங்கள் அங்கேயே பைக் ரெண்ட்டு கார் ரெண்ட்டு எடுத்துருவீங்க. ஃபுல்லாக நார்த் கோவாவோ சவுத் கோவாவோ நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு
திரும்பியும் நீங்கள் எங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலயே வண்டியை விட்டுருவீங்க. இல்லைன்னா என்ன பிரச்சனையாக ஆச்சு எனக்குன்னா, நான் ஃபுல்லாக நார்த் கோவா ஒரு 2 நாள் 3 நாள் அலைஞ்சு திரிஞ்சு சுற்றிட்டு மப்புசால வண்டி விடலான்னு நினச்சா, இப்போ நான் சவுத் கோவா போகணும். இப்போ நான் சவுத் கோவா போகிறதுக்கு எனக்கு வண்டி தேவை. இப்போ நான் திரும்பியும் சவுத் கோவாவுக்கு அப்படியே அதே வண்டியை நான் எடுத்துக்கிட்டு நான் சவுத் கோவா போய் சுற்றி பார்க்குறேன்னா, கடைசியாக நான் தூக்கிட்டு வந்து வண்டியை மப்புசாவில் விட்டுட்டு மப்புசாலேருந்து திரும்பி நான் பனாஜிக்கு வந்து ரொம்பவே இந்த இடத்துல நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணவே என்னாச்சுன்னா, என்னோடய ட்ராவல் பிளான் வந்து நான் ஒரு 4 டேஸில் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நான் நார்த் கோவா மட்டும்தான் சுற்றி பார்த்தேன். சவுத் கோவாவில் இருக்க ஒரு 10 பீச் சும்மா ஒன் டே விசிட் மாதிரி டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த பீச் போனேனே தவிர, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ட்ரிப்பை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் நான் இந்த பைக் ரெண்டலில் வந்து பண்ண தப்பு தான் மக்களே. ஸோ நீங்கள் பைக் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ரிட்டர்ன் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அந்த இடத்துக்கு சரௌண்டிங்கில் நீங்கள் ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு பனாஜிலையும் கிடைக்கும், வாஸ்கோலையும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அலையணும். அதுவே இந்த மப்புசா பஸ் ஸ்டாண்ட் சுற்றி ஃபுல்லாக நிறைய பைக் ரெண்டல் ஷாப்ஸ் இருக்குது. 500 to 600 ருபீஸ் கேட்பாங்க பர் டே. நான் அரௌண்ட் 450 500 எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. மட்கவுன் போயிட்டிங்கன்னா மட்கவுன்லேயே உங்களுக்கு வந்து பைக் ரெண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பைக் ரெண்ட்டு கோவாவில் பிரச்சனையே இல்லை. அதுவே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு அது கூட தேவைப்படாதுன்னு நான் சொல்லுவேன். நான் வெறும் ஒரு 2 நாள் போய் பாகா பீச்சில் வைப் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு ரூமில் தங்கிட்டு வர போகிறோன்னா உங்களுக்கு அந்த பைக் ரெண்ட் கூட தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பஸ்ஸு மாறினீங்கனாலே பாகா பீச் வந்துடும். அங்கே பீச்சாண்டே நீங்கள் தங்கியிருக்க போகிறீங்க. பீச்சாண்டே சும்மா சுற்றி பார்த்துட்டு வர போகிறீங்க. வேணா அங்கே பாகா பீச்சாண்டே நீங்கள் இது பண்ணிவிட்டு பைக்கு ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே விட்டுட்டு திரும்பி வந்துடலாம். இல்லை நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணுன்னா தான் உங்களுக்கு வந்து ரெண்ட்டு தேவைப்படும். இல்லைனா நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டே வந்து கோவாவில் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டடான டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ உங்களோட ட்ராவல் இது ரெண்ட்டு வந்து எங்கே எடுக்கிறீங்கன்றது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. நான் ஏன் திரும்பி திரும்பி ஐட்ரேட் பண்ணேன்னா, இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய என்னோடய ட்ரிப்பே வந்து அப்சைட் டவுனாக இதுவாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நான் திரும்பி பைக்கில் ஓட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கண்டினியூஸாக பைக் ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாடிக்கும் மென்டலிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ரெண்டல் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவா வந்து என்னதான் ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே ட்ரிப்பில் வந்து என்டையர் கோவாவை கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. நானும் அந்த தப்பு பண்ணேன். நான் என்ன நினச்சேன், என்டையர் ட்ரிப்பில் வந்து நார்த் கோவா சவுத் கோவா இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே ஒரே ட்ரிப்பில் கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். நான் பண்ண ஒரு தப்பாக தான். நீங்கள் போகிறதா இருந்தால் ஒன்று நார்த் கோவா செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா சவுத் கோவா வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நார்த் கோவானா நார்த் கோவாவில் இருக்க ஒரு 4-5 பீச்சு, ஒரு சில டெம்பிள்ஸுன்ற மாதிரி நீங்கள் லிமிட்டடாக செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக உங்களோட ஜேர்னி இருக்குது. அதேமாதிரி சவுத் கோவானா சவுத் கோவாவில் இருக்க ஒரு 4-5 பீச்சு, அப்புறம் ஒரு சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இது பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே எப்படி பிளான் பண்ணால், எல்லா இடத்தையும் பார்க்கணுன்ற ஒரு பரபரப்பு, ஒரு ஆசை எனக்கு இருக்கும். ஸோ அதனால் எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் நம்ம கவர் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப ஹெக்டிக்காக வந்து எப்போவுமே பிளான் பண்ணுவேன். கோவாக்கும் அப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் கோவாவுக்கு வந்து இந்த ட்ராவலிங் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது இந்த வாட்டி. என்னன்னு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்லேருந்து கோவா ட்ரிப்புக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவா ட்ரிப்லேருந்து இப்போ அடுத்து நான் எந்த ட்ரிப்புமே இன்னும் போகல, ஒரு சீரீஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பிரேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேக் விட்டு ட்ராவல் பண்ணனால எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பட் இந்த ட்ராவலிங் வந்து ரொம்பவே கொஞ்சம் கடுப்பாக இருந்து, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதர் நார்த் கோவா சவுத் கோவா, நான் அடுத்தடுத்த காணொலியில் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஐட்னரி வந்து உங்களுக்கு போடுறேன். நார்த் கோவா மட்டும் போனீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் என்னென்ன டேஸில் நீங்கள் கவர் பண்ணலாம், சவுத் கோவா மட்டும் போனீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் என்னென்ன டேயில் நீங்கள் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பட்ஜெட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு கோவா போனீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ செலவாகுன்ற காணொலியும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வரும் மக்களே. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் செலக்ட் பண்ணும்போது எல்லா பீச்சும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா பீச்சுமே ஒரே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பாகா பீச் போனால் பாகா பீச்லேருந்து அப்படியே நடந்தீங்கன்னா அடுத்த பீச் போயிடும். ஸோ அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் எல்லா பீச்சும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா பீச்சுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா பீச்சும் ஒரே ஒரு கடற்கரை அந்த இதில் தான் இருக்குமே தவிர. ஸோ நீங்கள் லிமிட்டடாக செலக்டடாக நீங்கள் எதுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தங்குற ரூம் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான அனுபவமாக இருக்கும்ன்ட்டு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து பட்ஜெட்டில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, கோவாவில் வந்து ஃபுட்டு உண்மையாலே ரொம்ப காஸ்ட்லி மக்களே. நான் இந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதை தொட்டாலும் மினிமம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு குறைவாக இல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் 50 ரூபாய்க்கு எனக்கு ஒரு போகா கிடச்சிது.
இது எல்லா மீலுமே வந்து எனக்கு மினிமம் 100-150 ருபீஸ் இல்லாமல் ஒரு மீல் வந்து ஃபினிஷே பண்ண முடியல. ஏன்னா மோஸ்ட்லி டூரிஸ்ட் எல்லா டெஸ்டினேஷனாக இருக்கவே எல்லா இடத்துலையும் ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்கான். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து 100-150 அப்படின்ட்டு காசு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஃபுட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுட்டையும் வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபுட்டுலாம் இல்லை. டூரிஸ்டியாக இருக்கவே வந்து இந்த நார்மல் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக என் கண்ணில் படவே இல்லை. இட்லி தோசைலாம் என் கண்ணில் படவே இல்லை சரியாகவே. நம்ம ஊர் இட்லி தோசைலாம் நான் மோஸ்ட்லி சாப்பிட்டது இந்த ஃபிஷ் மீல்ஸு. ஏன்னா கோவா வந்து அந்த கோன் ஃபிஷ்ஷை அந்த இதுக்கு வந்து தாலிக்கு வந்து ஃபேமஸ். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் தாலி தான் வந்து லஞ்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் பெரும்பாலும் நான் சாப்பிடாததுனால இது ரெண்டும் தான் நான் மோஸ்ட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் என்னோடய 3-4 நாள் இருந்ததில். ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த விலையில் வந்து ஃபுட்டு வந்து கோவாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது மக்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பண்ணது வந்து நான் பண்ண ரூம் புக்கிங் தான். நான் வந்து எப்படி பண்ணிட்டேன்னா நார்மல் டாமெண்ட்ரி புக் பண்ணிட்டேன். நான் ஏசி புக் பண்ணவே வந்து அந்த டாமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை. அதுவும் ஒரு 2 நாள் என்னோடய தூக்கம் வந்து சுத்தமாக டிஸ்டர்ப் ஆச்சு. அங்கே இருந்த டாமெண்ட்ரினா அப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 நாள் தூக்கம் மிஸ் ஆனது ப்ளஸ் ஒரு நாள் ட்ரெயினில் என்னோடய தூக்கம் மிஸ் ஆனது, மொத்தமாக அந்த ஒரு 3 நாள் மிஸ் ஆனது வந்து மென்டலி கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவே நம்ம சரி கோவா ட்ரிப்பை முடிச்சுப்போம். ஓரளவுக்கு நார்த் கோவா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். சரி திரும்பியும் கோவா சவுத் கோவாக்கு தனியாக ஒரு பிளான் போட்டு வரலாம். திரும்பி நம்மளை கோவா கூப்பிடும் அப்படின்ட்டு நான் ஃப்ளைட் புக் பண்ணி ரிட்டர்ன் வந்து சென்னையை வந்துட்டேன். அது இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கவே வந்து லீவை பாதியில் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன திரும்பி வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ரூம் புக்கிங் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பைக் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சவுத் கோவாவில் போகிறீங்கன்னா பீச்சஸ் தான். நாய்ட்டை வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. கவர்மெண்ட்டே வந்து அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. ரேபீஸ் வந்து அதிகமாக வந்து பரவுகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டே வந்து இந்த ரேபீஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணுன்றதுக்காக ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அங்கங்கே உங்களுக்கு பேனர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கோவா போகிறீங்கன்னா கோவா அந்த பீச்சில் வந்து நிறைய நாய்ங்க வந்து சுற்றும். ஸோ அந்த டாக்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock மேலே சவுத் கோவாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பீச்சஸ் வந்து அலோடு இல்லை. ஏன்னா கூட்டமே இருக்காது. அதே நார்த் கோவாவில் இருக்க பாகா அந்த மாதிரி பீச் வந்து ஈவினிங் 6 o'clock மேலே தான் களை கட்டும். ஏன்னா அங்கே நிறைய ஷாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்டி பண்ணணும், நீங்கள் வந்து இது பண்ணணும், வைப் பண்ணணுன்னா வந்து சவுத் கோவாவில் இருக்க இன்னும் வந்து நிறைய பீச்சஸ் வந்து 6 o'clock மேலே அலோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து இதுவும் சேர்த்து வந்து நீங்கள் உங்களோட கோவா ட்ரிப்பில் வந்து பிளான் பண்ணணும் மக்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் கோவா போகும்போது நான் புதுசாக தெரிஞ்சுக்கின விஷயங்கள், நான் வந்து தவறு பண்ண விஷயங்கள், இந்த பைக் ரெண்ட்டு, ரூமு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்கள் கோவா போனீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட 90s கிட்ஸ் வந்து கோவாவுக்கு போவோம் நம்ம படத்தில் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து 99% எதுவுமே கோவாவில் இருக்காது. கோவா படத்தை எடுத்த பிரபு இவரே சொல்லிட்டாரு, நாங்கள் படத்தை வந்து கோவாவில் எடுக்கலை, மலேசியாவில் லங்காவியில் தான் எடுத்தோன்ட்டு. ஸோ இன்னமும் நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு எதிர்பார்க்காம கோவான்றது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை தாண்டி அது வந்து மக்கள் வாழ்கிற ஒரு மாநிலம். ஸோ ஒரு மக்கள் வாழ்கிற மாநிலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கோவா வந்து நார்மலாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி பீச்சஸ் தான் கோவாலேயும் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தலாம் நீங்கள் கோவாவுக்கு போகாதீங்க. ஜாலியாக போங்க, நார்மலாக போங்க, பீஸ்ஃபுல்லாக கோவாவை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. எங்கேயும் குப்பை போடாதீங்க. நம்ம எல்லா சீரீஸ்லையும் சொல்கிற மாதிரி மக்கும் குப்பையோ மக்காத குப்பையோ எந்த வித பாரபட்சமும் பார்க்காம எந்த பொது இடத்துலையும் வந்து நம்ம குப்பை போடாமல் நம்ம இந்த இயற்கை வளத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ப்போம்னு சொல்லிட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிற மக்கள். உங்களுக்கு கோவா பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது பிளான் பண்ணோம், எனக்கு இல்லை ஒரு ட்ராவல் ஐட்னரி வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ட்ராவல் ஐட்னரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிற மக்களை. இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸு, போஸ்ட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கான்டென்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் ட்ரிப் பிளான் சீரீஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.